GT Holidays, South India நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூர் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இடையில ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் வருது, சரஸ்வதி பூஜை அப்படிலாம் வருது. ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாலி, டர்க்கி, துபாய், சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி எங்கே போகிறனாலும் சரி அவங்க வந்து பேக்கேஜ் வந்து பண்ணித்தராங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் விசா. இது வந்து நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். பட் ஆனால் அதை தாண்டி இருக்கிற மொத்த பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்துக்கிறாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அங்கே கொண்டு போயிட்டு அங்கே டூர் சூப்பராக முடிச்சுட்டு எனி இஷ்யூஸ்னாலும் சரி கரண்ட்டில் அப்பப்போவே வந்து தீர்த்து சூப்பராக உங்கள் டூரை வந்து ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறதுக்கு இவங்க வந்து சூப்பராக பண்ணித்தராங்க. அதுபோக நீங்கள் அந்த டூர் பேக்கேஜ் இருக்குல்ல அது ஈஸி இஎம்ஐயை மாற்றுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அஃபோர்டபுளாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு டூர் வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் நீங்கள் ஃபேமிலியோடு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் குரூப்போடு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக GT Holidays வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டூரை மெமரபுளாக மாற்றுங்க. மகாராஜா ரொம்ப பொறாமைங்க. என்னென்னா இந்த திடீர்னு வந்து ஆவேசம், மஞ்சுவல் பாய்ஸ் இப்பெல்லாம் மலையாள படங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு என்னென்னா நம்மளுக்கு செமையாக பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா என்னையா மிஸ் ஆச்சு, ஒரு 4-5 மாதமாக சரியாகவே படம் வரது இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சோகம் இருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. கருடன் இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு, ஒரு மேஜிக் நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வெளில வந்தோம். அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. நித்திலனுடைய முன்னாடி படம் குரங்கு பொம்மை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது வந்து நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படம். வந்து பார்த்தா சின்ன பட்ஜெட் தான், ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கன்வே பண்ணுற விஷயம் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும். முடிஞ்சால் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டீப்பாக ஒரு நியாயமான உண்மையான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பார் நித்திலன். அதுக்கப்புறம் மகாராஜா என்னென்னா விஜய் சேதுபதியோட 50வது படம். புர்ஜ் கலீஃபாலாம் வந்து விளம்பரம் பண்ணாங்க. அப்படிங்கிறப்பவே நமக்கு ஆஹா எல்லாம் பண்ணுறாங்க சரி அப்படின்ட்டு என்ன ஆகுமோ, ஏன்னா பயம் இருக்கும்ல. சேதுதண்ணா வந்து நிறைய படங்கள் நடித்தார். அப்புறம் படம் போய் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு தலைவா இது 4 இன்டர்வியூனோடதை பார்த்துருப்போமே எதுக்கு படத்துக்கு அப்படின்னு வந்து தோணுன படங்கள் நிறையா இருக்குது. பட் இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டருக்குள்ளே போயிடுறாரு. அந்த ஒரு சாதாரண சவரம் செய்யும் ஒரு தொழிலாளி, ஒரு பொண்ணோட வாழ்கிற ஒருத்தன். பொண்ணுன்னா உயிர், அதுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மனிதன். அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே எழுத்தில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து எக்ஸாம்பிளுங்க. விஜய் சேதுபதியோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டு த டாட் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த கேரக்டர் எப்படி பார்க்கும், எப்படி நிற்கும், எப்படி நடக்கும், எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கும், கண்கள் எப்படி இருக்கும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஒரு துளி கூட வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேர்னு எந்த இடத்துலையுமே நமக்கு தெரியாது. மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் டிபார்ட்மெண்ட்லாம் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒர்க்கு, அத்தனை கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. பட் அது எல்லாமே அப்படியே உள்ள பட்டத்துக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சு அப்படி பியூட்டிஃபுல்லாக உள்ள உட்காந்துருக்குது. சேம் வித் ஸ்டண்ட், உலகத்தரமான ஸ்டண்ட். ஹரியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் ஹரி சார்லாம் வந்து தயவுசெய்து இந்த ஸ்டண்ட் டீம் வந்து ஹையர் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியோகிராஃபி, ஒரு மீனிங். ஒரு படத்துடைய எவ்வளோ சீரியஸ்னஸோ அதை விட 10 மடங்கு சீரியஸ்னஸை போட்டு அந்த ஸ்டண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே ஒரு விதமாக இருக்கும், ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணும். வெறும் ஆட்கள் அடிச்சுக்கிறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே ஒரு எமோஷனல் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டண்ட்டுக்குள்ளேயே இருக்கும். அதை இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டண்ட் டீம் ப்ளஸ் டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணால் அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிஷியன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜருக்கு வந்து போவார் அப்படிங்கிறது வந்து டவுட்டே கிடையாது. ஒரு செகண்டு, அவர் பேர் அஜனீஷ். ஏன் ஃபோன் எடுத்தேன் அப்படின்னா அவங்களாம் மறந்துடக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து எப்பிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம் வீட்டுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டக்குன்னு வாயில் அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது என்னால். அஜனீஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய உயிர்நாதமே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தான். இதோட ஆன்மாவே மியூசிக் தான். அது தெரியாது உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ஆன்மா மியூசிக் தானே தெரியாது. ஏன்னா அது அப்படி ட்ராவல் ஆகும் உங்க கூட, சப்கான்ஷியஸாக உங்க கூட அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல அப்படி ஏறும் இறங்கும், உங்கள் மனசை புளியும், ஒரு இடத்துல வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும். அது பண்ணுச்சுன்னே நமக்கு வந்து
தெரியவே தெரியாது. சேம் வித் சினிமட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமன் அவர் பண்ணியிருக்காரு. சினிமட்டோகிராஃபியில் ஒரு ஃப்ரேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமட்டோகிராஃபர்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சினிமட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுறது வந்து இதுக்கு மேலே ஒருத்தவங்க கேப்சர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட பொண்ணு, அந்த பொண்ணு நடிச்சிருக்கிற அது கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் அது வந்து ஒரு கட்டத்தில் அது அம்மா மாதிரி இருக்கும். நிறைய பொண்ணுங்க பார்த்துருப்போம்ல, அப்பா வந்து எவன் சொன்னாலும் கேட்க மாட்டார், ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா சரிமான்ட்டு போயிடுவார்ல. அந்த ஒரு டாமினன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பெரிய மனசோட வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு, பரந்த மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் சில சீன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு ஆர்ட் பீஸ் ஒன்று வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூடகமாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து கம்ப்ளீட்டாக புரியறதுக்கு 2 to 3 தடவை பார்க்கணும். அவ்வளோ விஷயம் உள்ள இருக்குது. எடிட் பேட்டர்ன், ஃபிலோமின் எடிட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஏதாவது எடிட் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படமே புரியாது. நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து இந்த அம்மா வந்து நிலாவை காட்டி சோறு விட்டுற மாதிரி ஸ்பூனில் எடுத்து என்னப்பா இதான்ப்பா சீனு அதெல்லாம் கிடையாது. டேய் உனக்கு அறிவு இருக்குது, நீ நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் பார்க்குற, பிக்கி பிளண்டர்ஸ் பார்க்குறேன்னா உனக்கு எல்லாமே புரியுதுன்னு அர்த்தம். அப்போது நாங்கள் ஒன்று டெலிவர் பண்ணுறோம், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லேயரை வச்சு அப்படி முன்னாடி பின்னாடி போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கு கதை. நீங்கள் வந்து ஒரு சினிமா ரசிகனுக்கு இதுக்கு மேலே ஒரு தீனியே இருக்க முடியாது. இந்த படத்தை தாண்டி நீங்கள் உட்காந்து பசில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது பசில் மாதிரி அங்கங்கே சால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். வரும் சேரும் சால்வ் ஆகும், அப்புறம் இன்னொரு பசில் வரும் சேரும் சால்வ் ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும் எடிட் பேட்டர்ன். அது விளையாட்டாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தை கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சினிமா பிடிச்சி போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் உட்காந்து படத்தை கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு விஷயம் வந்து உள்ள பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு த கோர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இதை வந்து வேற மாதிரி இவ்வளோன்ட்டு மாற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இந்த படத்தை கண் கொண்டு பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அது அந்த குரூரம் தாங்க முடியாமல் பாதிலேயே வெளில வந்திருப்போம். அப்படி எடுக்கல. கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கடவுள் நம்புறவன் நம்பாதவன் எல்லாத்துக்குமே கர்ம வினை இருக்குது. நீ என்ன உலகத்தில் போடுறியோ திருப்பி உனக்கு வரும். நிறைய பேர்த்து பார்த்துருப்போம் இந்த வீடுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரனை, அவனை ஒன்றுமெல்லாம் போயிட்டாண்டி, அவனை காரை விற்றுட்டான் தெரியுமில்ல, அவனுக்கு காசு கடன் தெரியுமில்ல, அவன் அடுத்த வருஷம் முடிஞ்சு போயிடுவான் தெரியுமில்ல, அவன் பொண்ணு கல்யாணம் ஆகல தெரியுமில்ல, மாப்பிள்ளை வந்தாங்க எல்லாம் கடன் இருக்குன்ட்டு போயிட்டாங்க தெரியுமில்லன்ட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவன் என்ன நினைச்சானா அது இவனா இருப்பான். இவனுக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் என்றைக்குமே மற்றவன் வந்து கெட்டு போயிடுவான்னு நினைச்சா அது உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே ஆகும். அதை விட பியூட்டி என்ன தெரியுமா, நீ அது செயலாக செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தனை கெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல இன்டென்ஷனலாக ஒருத்தனை வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னா 4 மடங்கு திருப்பி அடிக்கும். அது நீங்கள் அந்த கணக்கு தப்பவே முடியாது. அப்போல்லாம் என்னென்னா பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம செஞ்சோம்னா நம்ம பசங்களுக்கு அடிக்கும், பேரனுக்கு அடிக்கும், அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு கணக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு அப்படி எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டார். தம்பி இங்கே வா, அயோக்கியதான் இன்னைக்கு பண்ணியிருக்கியா, நாளைக்கு ஒன்று செஞ்சு விட்றேன், அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக அடிச்சிடும். தப்பு செஞ்சா கண்டிப்பாக அதுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற, உப்பு தின்ன வந்து தண்ணி குடிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கர்ம வினை இருக்குல்ல, அந்த கர்ம வினையை இதை தாண்டி ஒரு படம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெறும் குழந்தை மட்டும் இல்லை, சின்ன குழந்தை ஒன்று வருது, அது கூட நடிச்சிருக்கு. அனுராக் கஷ்யப். இந்த படத்தில் எனக்கு ஒரு கொஞ்சம் கோவம் அந்த மனுஷன் மேலே என்னென்னா, அப்பப்போ லிப்ஸிங்க் இல்லாமல் சில டைலாக்ஸ் எல்லாம் வரும். பார்த்தா அப்படியே நாடா டேய் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் சில சீன்ஸ் அவர் நடிச்சிருக்காரு, அதை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு போயா பரவாயில்லையா, லிப்ஸிங் ஆட்டி பரவாயில்லையா, இதெல்லாம் நடிக்க முடியாதியா, இது இந்த மனுஷன் தான் நடிக்க முடியும் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து அனுராக் கஷ்யப் பண்ணிட்டார். அதுக்கு மேலே அவரை தவிர வேறு யாரையுமே நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியாது அந்த கேரக்டரில். அந்த விஷயத்த வந்து ஒன்று பண்ணிட்டா. அப்படி இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸல் ஆன படம் தான் இருந்தது. இந்த படத்தை வந்து ரொம்ப அன்காம்ப்ரமைசிங்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 2 பேர், பேஷன் ஸ்டுடியோ சுதன் அண்ட் த ரூட் ஜெகதீஷ், நம்ம விஜய் அண்ணன் ஜெகதீஷ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பட்ஜெட் கம்மி பண்ணாமல் என்ன செலவுக்கு தேவையோ அதை எல்லாமே கொடுத்து சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க.
2 பேருமே சுதன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. வரும் ஓடும் அப்புறம் பெருசாக ஓடாது இப்படியே சுற்றிட்டே இருந்தார். பட் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ பிளாக் பஸ்டர் அப்படின்னா இந்த படம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேமித் ஜெகதீஷ் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக. ஏன்னா எப்படிங்க இந்த யூஎஸ்லாம் இருக்கீங்களா, ரொம்ப 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் போய் ட்ரக் எடுத்துகிட்டுலாம் போய் படம் பார்ப்பீங்க, $20 கொடுத்து மொக்கையாக இருக்குது. அப்புறம் வந்து காரி துப்புவீங்க, டே இந்த படத்தை போய் சொன்னியாடா அவ்வளோ தூரம் போகணும். அந்த மாதிரி இந்த படம் இருக்காது. இந்த படம் எப்படி இருக்குன்னா, இப்போ யூஎஸ்லாம் போய் நீங்கள் போய் தூரமாக போய் பாட்டு வரீங்க அப்படின்னா திருப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா, இங்கே வா மச்சான், இங்கே தமிழில் ஒரு படம் வந்திருக்கு, யூ கம் சி அப்படின்ட்டு வெள்ளைக்காரனை பூரா கூப்பிட்டு போவீங்க. அவன் வாயை பொழுதுட்டு வருவான், டே என்னடா இப்படி எடுக்கிறீங்க, என்னடா எங்கள் ஹாலிவுட்டை தாண்டி ஒரு படம் இருக்குது. ஹாலிவுட்டை தாண்டின படம் இது. சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும், போய் படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கான், எப்படி ரிவீல் பண்ணுறான், மேஜிக் விளையாண்டுருக்கானுங்க அப்படி படத்தில் விளையாண்டுருக்கானுங்க. ஸோ ஹார்ட்ஃபுல்லான கான்வர்சேஷன், இது ரிவ்யூ கிடையாது, ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி தைரியமாக குடும்பத்தோடு புக் பண்ணுங்கள். சில இடங்கள் கொஞ்சம் ஹார்ட்டை போட்டு பேசையும், நல்ல மெச்சூர்டான ஒரு ஃபேமிலியாக உள்ளே போங்க, ரொம்ப குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகாதீங்க. பட் அதர்வைஸ் வெளில வரும்போது மனசு நிறைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக, உங்களுக்கு சினிமா லவ்வரு அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. குரூப்பாக போங்க, போய் உட்காருங்க, பாருங்க, விளையாண்டுருக்கீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்துட்டு வாங்க. அப்படி ஒரு படம் இந்த மகாராஜா. அந்த கேரக்டர் அந்த சலூன் கடைக்காரன் இருக்கான்ல, அவன் உண்மையாலுமே மகாராஜா, அவன் மிகப்பெரிய மகாராஜா. அவன் ஏன் அப்படிங்கிறது நாளைக்கு நீங்கள் திரையில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ரேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்னோடய பிராண்டுங்க அது, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, பேண்ட்டு, குழந்தைகளுக்கான செட்ஸ் 399 ரூபாய்க்கு எல்லாமே நானே மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறேன். இந்த இப்போ ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டிருக்கோம் 299 ரூபாய்க்கு, மேலே வந்து ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருக்கோம், அது கூட 299 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ரொம்ப கம்மியாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களை ஏமாத்துறதெல்லாம் இல்லை. பாலிஸ்டர் வேணால் ட்ரை ஃபிட் தனியாக, பட் காட்டனுக்குள்ளே பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது வந்து உங்கள் உடம்புக்கு வந்து கெடுதல், அதை நாங்கள் பண்ணவே மாட்டோம். 100% காட்டன் இருக்கலே பெஸ்ட்டு நூலை போட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். ரொம்ப நேர்மையாக ரொம்ப நல்லது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க. ஜெயிக்கிறதெல்லாம் ஆண்டவனும் நீங்கள் விட்ட வழி. வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். என்னென்னா மார்க்கெட்டிங் பட்ஜெட் இதெல்லாம் எதுவுமே இல்லாத காட்டிக்கு வந்து என்ன சின்ன ஒரு மார்ஜின் வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு தர்றோம். ஸோ முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மகாராஜாவுக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு 100 தருவேன். அதற்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த மகாராஜா. விஜய் சேதுபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.